என்னங்க சொன்னாரு மோடி? நல்லதானங்க சொல்றாரு. உனக்கு பவுடர் பூசுறது தப்பா, பொட்டு வைக்கிறது தப்பா? உனக்கு அழகாக பொட்டு வைப்பேன், சிங்காரிப்பேன், நல்ல சட்டையை போடுவேன், கவுனு, உனக்கு பாவாடை, உனக்கு செட்டி, உனக்கு பேண்ட், உனக்கு சட்டை, உனக்கு வேட்டி. இந்திய நாட்டில் 90% விவசாயிகளுக்கு அல்லது 95% விவசாயிகளுக்கு, எந்த விவசாயிக்கு இங்கிலீஷை படித்துக் கொண்டு இது போன்ற வழக்கறிஞர்களே இந்த ஆங்கிலத்தை படிச்சு இது பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இது கம்பேரிசன் வேற பண்ணணும். எதோட? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களோடு கம்பேர் பண்ணி அதுல எது இருக்கு, எது இல்லை, எது பறிச்சிருக்கிறான், எது நுழைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி படிச்சு முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகுது. இங்கிலீஷ்ல பாண்டித்யம் பெற்றவர்களாலேயே ஒரு 3 நாள் ஆகுது. 24/7 அப்படி படிச்சா ஒரே ஒரு இங்கிலீஷ் மொழியில் மட்டும்தான் இது பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். என்னுடைய நாலேஜுக்கு எட்டியே நானும் தேடி தேடி பார்த்தேன். வேற ஏதாவது பேசியிருக்காங்களா, செஞ்சிருக்காங்களான்ட்டு. மனித மொழியிலேயும் இல்லை, ஹிந்தி மொழியிலேயும் இல்லை, அது தேவர்களுடைய மொழியில் கூட இல்லை, சம்ஸ்கிருதத்திலையும் இல்லை, இந்தியிலையும் இல்லை. அதுதான் பிரச்சனையே. ஏன் ஹிந்தி மொழியிலேயாவது நீங்க பேஸ் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில் இல்லை. இது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். அது அரசியல் அமைப்பிற்கு முழுக்க முழுக்க எதிரானது. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொல்றாரு? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வரும்போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதுதான் பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வல்லமை. அது உன்னை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் உனக்கு முதலில் பொட்டு வைப்பேன், உனக்கு முதலில் நல்ல சட்டையை போடுவேன், நீ ஒழுங்காக வாழ முடியவில்லை என்கின்ற கவலை எனக்கு இருக்கிறது, அதற்காகத்தான் அழிக்கலாமா என்று யோசிக்கிறேன். இது முதல்ல 2 வரி இருக்குல்ல, உனக்கு அழகாக பொட்டு வைப்பேன், சிங்காரிப்பேன், நல்ல சட்டையை போடுவேன், இத புடிச்சும் தோங்கறான். என்னங்க சொன்னாரு மோடி? நல்லதானங்க சொல்றாரு. உனக்கு பவுடர் பூசுறது தப்பா, பொட்டு வைக்கிறது தப்பா, தலை வாடுறது தப்பா அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டம் அது அங்க பேஸ் பண்ண உடனே பல பத்திரிகைகள் இது வந்தது. இது வந்த உடனே எல்லா பத்திரிகைகளும், பெரும்பான்மையான பத்திரிகைகள், கட்டுரையாளர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, விதை என்கின்ற வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவசாயிகளை எந்த விதத்திலும் அது பாதிக்காது. அவன் முழுக்க படிச்சானா இல்லையான்றது எனக்கு தெரியல. கட்டுரை எழுதக்கூடியவர்கள் முழுக்க படித்தார்களா இல்லையா என்பதுதான் தெரியவில்லை. அதுக்கு பிறகுதான் அதை எடுத்து 35 பக்கம் தான் ஃபர்ஸ்ட் படிச்சா இது இருக்கு. அப்புறமா ஒரு 10 பேஜ் தள்ளி 300 இடத்துல படிச்சா வெளிநாட்டுல நீ பண்ணிக்கலாம், வெளிநாட்டிலையும் விதைக்கலாம், விதைகளை உற்பத்தி செய்யலாம், அங்கேயே டெஸ்ட் பண்ணலாம், அங்கேயே சர்டிபிகேட் வாங்கலாம், இந்த நாட்டில் வித்துக்கலாம். சார், எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் சொல்றேன். மாசிலாமணி தோழர் வீட்டுல போன் பண்ணி சொல்றாங்க, நீ வரவும் வர, தீபாவளிக்கு துணி எடுக்க வேண்டியது கொஞ்சம் நேரத்தோடு வீடு சேரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, உனக்கு கவுனு, உனக்கு பாவாடை, உனக்கு செட்டி, உனக்கு பேண்ட், உனக்கு சட்டை, உனக்கு வேட்டி, உனக்கு கோட்டு எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா உனக்கு என்னப்பா தெரியும்? துளசி நாராயணன் எங்க தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னா இது என்ன நியாயம் இருக்கு? எனக்கு என்ன துணி வேண்டும் என்று நான் போகணும், நான் கடைக்கு போகணும், நான் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது, நான் அது தரம் பார்க்க வேண்டியிருக்கிறது, நான் செய்ய வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டுல நான் உற்பத்தி பண்ணிக்கலாம், வெளிநாட்டிலேயே அதை வளர்க்கலாம், வெளிநாட்டிலேயே அதை முறைப்படுத்தலாம், அதை நீ இந்திய நாட்டுக்குள்ள எடுத்து வித்துக்கலாம். நோ பார் அப்படின்றது எந்த இதுல இருக்கு? அப்படி எடுத்து விற்கணும்னா அது பேக் பண்ணி இருக்கிறதுல, அது சர்டிஃபை பண்றதுல, மற்றதுல இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா அது மாதிரி யார் வித்தாலும் அவங்களை தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா விவசாயி எங்க இருந்து போய் பேக் பண்றது?
விவசாயி எங்க கியூஆர் கோடு எடுத்து இணைக்கிறது அப்படின்னு சொன்னா நீ குற்றவாளி. 1,00,000 ரூபாயில இருந்து 30,00,000 ரூபாய் வரைக்கும் நான் பெனால்டி நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேட்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. 1,00,000 ரூபாயில இருந்து 30,00,000 ரூபாய் வரைக்கும் தரமற்ற விதைகள் வித்துட்டான்றதுனால நீ பெனால்டி வாங்குற. பெனால்டி வாங்கி எங்க போகுது? அங்க போகுது, பாராளுமன்றத்துக்கு போகுது. வாங்கி நான் நஷ்டம் அடைஞ்சேன், எனக்கு என்னடா அப்படின்னா அதுல ஒரு வரி காணும். வக்கீல் ஏதாவது படிச்சாரா? நான் அவருக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல அறிவுக்கு எதுவும் காணும். எனக்கு என்ன, என்னுடைய விவசாயிக்கு என்ன, அது ஏதாவது இருக்கா? 43,001 வழக்கு இருக்குங்க சீடு இண்டஸ்ட்ரீஸ் மேல. எந்த வழக்கு? அந்த வழக்குகளை எங்களால முடிக்க முடியல. ஏன் முடிக்க முடியல? சட்டம் உங்க கையில இருக்கா, என் கையில இருக்கா? ஏன் எடுக்கல நடவடிக்கை? ஏன் எடுக்கல? ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாருங்க வெற்றி, தோழர் வெற்றி எல்லாருக்கும் சமோசா சொல்றாரு, பிஸ்கட் சொல்றாரு, வடை சொல்றாரு, டீ சொல்றாரு. அந்த டீ அந்த ஆர்டர் யார்கிட்ட கொடுக்குறாரு? அவர்கிட்ட சொல்றாரு. யாரு? வெற்றி சொல்றாரு, உன்னுடைய வடையும் உன்னுடைய சமோசாவும் உன்னுடைய டீயும் சாப்பிட்டுட்டு யாருக்காவது டயரி ஆயிடுச்சுன்னா நம்ம பாஷைக்கு வருவோம். யாருக்காவது வாந்தி பேதி ஆயிடுச்சுன்னா நீ 2,00,000 ரூபாய் நீ எனக்கு தரணும், அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு. அவனும் போட்டுறான். 2,00,000 ரூபாய் வாங்குறல, கூட்டத்துக்கு வரவனுக்கு நீ என்ன சொல்லணும்? நான் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன், தைரியமா நீ டீ குடி, உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்து சேர்க்க வேண்டியது நானு. இத போடாமலேயே எனக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்கிறது, வாருங்கள் கூட்டத்திற்கு, தைரியமாக டீயை சாப்பிடுங்கள், தைரியமாக சமோசா சாப்பிடுங்கள். அப்படி ஏதாவது ஒண்ணாச்சுன்னா அவனை நான் விட போறது இல்ல. 2,00,000 ரூபாய் நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். 2,00,000 கேளு, 20,00,000 கூட கேளு, எனக்கு என்ன? நோ. ஆகவே இதை எதிர்த்து நான் ஏன் இது இந்துக்களுக்கு எதிரானது என்று சொன்னேன்? இந்துத்துவாவை பேசக்கூடிய நீங்கள் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் விவசாயம் செய்யக்கூடியவர்களில் 92% யார்? இந்துக்கள். இந்த சட்டம் அவர்களை பாதிக்கிறதா இல்லையா? பாதிக்கின்ற போது நீ இந்துக்களுக்கு எதிரானவனா இல்லையா? இந்துத்துவாவை அப்படியே பேசுறேன், நான் தான் தெய்வ பிறவி அப்படின்னு கூட சொல்லிட்டேன். நீங்க நான் மனுஷனுக்கும் கலந்து பிறந்து வரல. நான் நேரா தெய்வமே எனக்கு பிறக்க வச்சிருச்சு. அர்ஜுனன் மாதிரி, அவன் மாதிரி, இவன் மாதிரி, சூரியன் ஒருத்தனை பிறக்க வச்சான், நிலா ஒருத்தனை பிறக்க வச்சது மாதிரி என்ன ஒருத்தன் பிறக்க வச்சான். அப்படி கை காட்டிச்சு, நான் பிறந்துட்டேன். ரைட். இது என்ன? உன்னுடைய தெய்வ மொழி எங்க போச்சு? இந்துக்களுக்கு எதிரான சட்டமா இல்லையா? பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான சட்டமா இல்லையா? இந்துக்களை நசுக்குமா இல்லையா? இப்பவே இன்னைக்கு என்ன கண்டிஷன்? என்னுடைய கேள்வி என்னன்னா, விதைகளை எப்படி பதப்படுத்த வேண்டும் என்று தைவான்ல இருக்கிறவனும், லண்டன்ல இருக்கிறவனும், அமெரிக்காவில் இருக்கிறவனும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை தெரியவில்லை என்று சொன்னால் எங்களிடம் கேளுங்கள், நாங்கள் கற்றுத் தருகிறோம். இன்னைக்கும் நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, இன்னைக்கும் நீங்க திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, தக்காளி நாத்த போடணும் அப்படின்னு சொன்னா தக்காளி விதையை வாங்க மாட்டோம். தோழர் ஒருத்தர் யாரோ சொன்னாரு, ஒரு 10 கிலோ தக்காளி எடுத்துட்டு அன்னக்கூடையில வச்சு அது மாட்டு முன்னாடி வச்சிருவோம். அது அப்படியே திக்கும். தின்னுட்டு மறுநாள் காலையில அது லெட்டின் போற வரைக்கும் வெயிட் போச்சுன்னா அதை அப்படியே காய வச்சு விரட்டி அடிப்பான். அந்த விரட்டிய பாதுகாப்பு வைப்பான். அவனுக்கு தேவை அப்படின்னு சொன்னா தண்ணியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டா நாத்தா வரும். 100 விதைகள் அந்த விரட்டிகளை இருக்கிறது என்று சொன்னால் 99 விதைகள் தான் வந்தது. ஒரு விதை பாழாகி விட்டது என்ற கொஸ்டினுக்கு அங்க இடமில்லை. விதைகளை பதப்படுத்த வேண்டும் என்பது அந்த சீதோஷ்ண நிலை, அது வயிற்றுக்குள்ள போய் அந்த சீதோஷ்ண நிலையில அது கலந்து பண்ணி செஞ்சு இப்ப கத்திரிக்காய் விதையும் அப்படிதான் பண்றோம். இது எங்களுக்கு யார் கத்து கொடுத்தது? நாங்க எந்த அக்ரி யூனிவர்சிட்டியில நாங்க போய் படிச்சோம்?
எங்களுடைய மரபை சார்ந்தது, எங்களுடைய பழக்க வழக்கங்களை சார்ந்தது. விவசாயிகள் இதை பண்டமாக பார்ப்பதில்லை. பண்டமாக அது விவசாய பொருள் என்பது எங்களுக்கு பண்டம் இல்லை. இட் இஸ் நாட் எ கமோடிட்டி. கமோடிட்டி அப்படின்னு சொல்லி வந்தால், சந்தை பொருள் என்று வந்தால், அதை வியாபார நோக்கத்தோடு தான் விவசாயி பார்ப்பான். எந்த விவசாயியும் அவனுடைய பயிரை, அவனுடைய விதைகளை வியாபார நோக்கத்தோடு பார்ப்பதில்லை. அழிந்து கொண்டிருக்கும் பயிர், அது என்ன பட்டாலும் அது எழுந்திருக்காது. இருந்தாலும் மருந்து வாங்கி தெளிப்பான், இருந்தாலும் தண்ணி வாங்கி தெளிப்பான். ஏன் நான் கேட்டேன், அது 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 பூஞ்சா நோய் வந்தது அப்படின்னா இனிமே எழுந்திருக்காதுங்க, எதுக்கு சும்மா மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த விவசாயி கேட்பாரு, உங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அது தேராதுன்றது தெரியும், விட்டுருவியா நீ? டாக்டர் கிட்ட போறல, 2 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல சார், போடுங்க சார், ஒரு ஊசி போடுங்க, 300 கீமோ பண்ணுங்க. 2 லட்சம் இல்ல, 20 லட்சம் செலவு பண்ணாலும் எங்க தாய் தேராது, என்னுடைய குழந்தை தேராது, என்னுடைய மகள் தேராது, மகன் தேராது என்பது எனக்கு தெரியும். தெரிந்தும் நான் வைத்தியம் பண்ணி எப்படியாவது பிழைக்க வைக்கலாம். ஏன்னா என்னுடைய தாய் எனக்கு கமோடிட்டி அல்ல, என்னுடைய மகனோ மகளோ என்னுடைய கமோடிட்டி அல்ல, சந்தை பொருள் அல்ல, அது என்னுடைய உறவு. எப்படி இவர்களை என்னுடைய உறவாக பார்க்கிறோனோ அதே போன்றுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாயத்தையும் விதைகளையும் தானியங்களையும் உறவாகத்தான் பார்க்கிறார்கள். ஆகவே தான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறோம், ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேனீக்களை அழித்து விட்டால் போதும். ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேனீக்களை அழித்து விட்டால் போதும். தேனீக்களை அழித்து விட்டால் மகரந்த சேர்க்கை இருக்காது. மகரந்த சேர்க்கை இருக்காது என்று சொன்னால் மலர்கள் இருக்காது. மலர் இல்லை என்றால் காய் இருக்காது, காய் இல்லை என்றால் பழங்கள் இருக்காது, பழங்கள் இல்லை என்றால் விதைகள் இருக்காது. ஆகவே ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேனியை அழித்துவிடும். விதைகள் இல்லை என்று சொன்னால் மரங்கள் இருக்காது, காடுகள் இருக்காது, வனங்கள் இருக்காது, மழை இருக்காது. மழை இருக்காது என்று சொன்னால் அது பாலைவனமாகத்தான் மாறும். அதே போன்றுதான் ஒரு தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேசத்தினுடைய உணவு சுயசார்பு தன்மை, செல்ஃப் ரிலையன்ஸ், அது அழிக்கப்பட வேண்டும். இது ஏகாதிபத்தியத்தினுடைய சதி. இது இந்த சதி வலையில் தான் இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு சிக்குவார்கள், சம்பாதிப்பார்கள். இன்றைக்கு ஒரு வேளை நாளைக்கு இலங்கையை போல நாடே அழிந்து விட்டது என்று சொன்னால் வேறு நாடுகளுக்கு போய் வாழலாம். ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் எங்கே போய் வாழ்வார்கள்? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்கே போய் வாழ்வார்கள்? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஜெயினர்களும் பௌத்தர்களும் எங்கே போய் வாழ்வார்கள்? அமெரிக்க நாட்டினுடைய ஏகாதிபத்திய வலைக்குள் நீங்கள் சிக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஆகவே தான் அவர்கள் சொல்லி நீங்கள் கேட்காதீர்கள். உங்களுக்கு அறிவில்லை என்று சொன்னால் அறிவு எங்கே இருக்கிறது என்பது எங்களிடம் கேளுங்கள். இதை எப்படி அணுக வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே தான் இந்த விதை சட்டம் என்பது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவதற்காக எங்களிடம் கேட்டால் நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. எங்களுடைய கோரிக்கை விதை சட்டம் திரும்ப பெற வேண்டும், அவ்வளவுதான். அந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமைப்பாக இருக்கக்கூடிய சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்கின்ற அமைப்பின் சார்பாக இந்த மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட மையங்களில் அந்த விதை சட்ட நகலை எரித்து இருக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டமாக இந்த போராட்டத்தை வீறு கொண்டு எழுப்ப வேண்டும். எங்களுக்கு நன்றாகவே தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டுமே களத்தில் நின்று போரிட்டால் அந்த போரில் நாங்கள் வெற்றி அடைய முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த யுத்தத்தில், இந்த சமரத்தில், இந்த சமரில் மற்றவர்களையும் இணைத்துக் கொண்டு போர் தொடுத்தால் மட்டுமே இந்த யுத்தத்தில் எங்களை வெற்றி பெற முடியும். அது போன்ற ஒரு யுத்தத்திற்கான, ஒரு போராட்டத்திற்கான அறைகூவலை இந்த கூட்டம் விடும், அமைக்கும். அந்த வியூகங்களை அமைத்து நாம் அடுத்த கட்டமாக முன்னேற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.